அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை ஒன்று சேர்த்து கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பாக்கியம் வந்து உண்ணாமலையாச்சி மக்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மக்களை பெற்ற மகராசிக்கு முதல்ல என்னுடைய முதல் வணக்கம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எல்லார் வீட்லேயும் நம்மளும் பெரியவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் சிலருக்குது அந்த பாக்கியங்கள் கிடைக்கிது. அது தொன்று தொட்டு கட்டாயம் வரும். அதுக்கு அவசியம் இந்த வெற்றி விநாயகர் நகர் மக்கள் நாங்கள் கூட இருக்கோம். வீட்டில் பிடிச்சி வச்சாலும் வீட்டில் தான் இருப்பார். இருந்தாலும் எனக்கு ஒரு தோணுதல் அதுக்காக வச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியம், பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை உள்ளவங்க இருக்காங்க. லேசாக ஒரு என்னால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஆனால் லேசாக அப்படி ஒரு சொல்லுவாங்கல்ல, பொருதி போட்டால் கிளம்பிடுவா அப்படின்னு. அது மாதிரி எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, ஐயையோ போச்சா அப்படின்னு. நேற்றுலேருந்து நான் சில ஆட் மட்டும் எங்கள் ஃபேமிலி அவர் ஃபேமிலின்னு ஒன்று வச்சுருக்கோம், அதில் போட்டு அப்போ 2 நாள் வந்து ஃபுல்லாகவே சுமதி வந்து ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் பிள்ளைங்க 2மே இந்த மாதிரி சாப்பாடு பரிமாறுறது, அந்த மாதிரி ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக உள்ளவங்க. +2க்காக தான் வந்தோம். ஒரு நாள் கூட வெளியில் எங்கேயும் போகக்கூடாது வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அவங்க. நேற்று மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சாமி எங்கள் பாப்பா கும்பிட்டதே 18ஆம் தேதி அன்னதானத்துக்கு நான் இருக்கணும் அப்படின்னு அது கும்பிட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அது டைம் டேபிள் வந்துருச்சு. ஒருவேளை மேக்ஸாக இருந்தால் நானும் நிம்மதியாக இங்கே நின்றுக்க முடியாது, அதுவும் வந்திருக்காது. அது பரீட்சை முடிச்சு வந்த அன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா முதல் நாள் நைட்டு காய் கட் பண்ணுறதுக்கும் அடுத்த நாளுக்கும் நான் இருப்பேன், நீங்கள் பயாலஜி படிக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. சொல்லக்கூடாது, திங்கக்கிழமை தான் பரீட்சை, இருந்தாலும் அது 2மே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால் இந்த எல்லா நிறைவான மனசை கொடுத்த அந்த என் அப்பன் முருகன் விநாயகருக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னைக்கும் இந்த திருமுருகன் சேவைக்குழுவில் என்னைக்கு நான் இருப்பேன். அதோட இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அடுத்த வருடத்திற்கான நம்ம சாப்பாட்டுக்குள்ள பச்சரிசி புழுங்கரிசி 2மே எங்களுடைய முழு பங்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நாங்கள் அதுக்கு பொறுப்பேற்கிறோம். அதுக்கு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நன்றி. எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். காளிமுத்து சார் இங்கே வீடு கட்டும் போது அறவுரையாக இருந்துச்சு. என்கிட்ட வந்து கெஞ்சினாரு, இந்த வீட்டை விலைக்கு வாங்கிக்கேன். நம்ம ஊரில் அங்கே இருக்கிறதுனால பார்க்க முடியல, எங்களால் வர முடியாது, தேவட்டிலேருந்து வர முடியாது, நீங்கள் வாங்கிக்கேன்னு சொன்னாங்க. ரேட்டுங்க ரொம்ப கம்மியாக சொன்னார். இன்றைக்கி ரேட்டு ரொம்ப போயிடுச்சு. அன்னைக்கு நான் கொஞ்சம் முடிவெடுக்க தவறிட்டேன். அதனாலதான் இன்னைக்கு வந்திருக்காங்க. உண்மையிலே அன்னைக்கு வாங்கியிருக்கணும், நம்ம வாங்கல. இல்ல சார், அதுல எனக்கு ஒரு பங்கு இருக்கு. எப்படின்னா சார் வந்து நான் வந்து சொன்னேன், இதை கொடுத்தா திரும்ப வாங்க முடியாது, நீங்க கொடுக்க கூடாதுன்னு சார்ட்ட சொன்னேன். மறுநாளே அவருக்கு வந்து பட்டா வேணுமோ ஏதோ கிடைச்சிருச்சு, சொன்ன முழுக்க கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அன்னதானத்துல காளிமுத்து சார் 4 வருஷமா இருக்காரு. 4 வருஷமா மேடம் வந்து நமக்கு நன்றி பாராட்டு விழான்றது வந்து இருக்கிற உதவி பண்ண அத்தனை பேருக்குமே நன்றிகள் சொல்றது. மீட்டிங்க்கு வந்திருக்காங்க, அந்த கூட்டம் மூலமா வந்ததுக்காக ஒரு இது பண்ணி அந்த மரியாதை தான். அதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு வழி நடத்தி கொண்டு வந்த முத்துக்குமார் சாருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சேவைக்குழுவோட உறுப்பினர்களோட பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். தொடர்ந்து பிள்ளைகளை இதே மாதிரி கொண்டு வந்தா எங்களை ஜென்ரேஷன் அப்படி உருவாக்கி விட்டுருக்காங்க. அடுத்தடுத்து பண்ற மாதிரி நம்ம பிள்ளைகளே உருவாக்கி விட்டோம்னா இந்த சேவைன்றது தொடர்ந்து எத்தனை தலைமுறைக்கு இருக்கோ அத்தனை தலைமுறைக்கு நடந்துகிட்டே இருக்கு. எல்லா வேலையும் பார்க்கலாம், ஆனா அது வழி நடத்துறதுன்னு ஒருத்தர் வேணும்ல. அந்த பதிவை எடுத்து போட்டு நான் வேற வர சொல்லி அது முத்துக்குமார் சார்னாலதான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. போக போக நல்லா பெருமை இருக்கிறவங்க எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாருமே இருந்து ஒத்துழைப்பு நடக்கும். ஆமா, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் புதுசா பர்சன் சேர்ந்துக்கிட்டே போறாங்க. இப்போ இந்த ஆண்டு நம்ம ஏரியாவில் போன வருஷம் இருந்தாலும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாகவே சேவையில் பார்ட் எடுத்துக்கிட்டு பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி தான் ஆனந்தி அம்மா இப்போ சார் சொல்லி நாங்கள் கலெக்ஷனில் நிறையா பண்ணி கொடுத்தாங்கன்னா, பிரியா மேடம் அதே மாதிரி கலெக்ஷன் இந்த பதிவுலாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பாராட்டுகள் இருந்துச்சு. ஸோ பவுலின் மேடம் போன ஆண்டுலேருந்தே
அவங்க வசூல் ராணி 2 ஜெயா மாமாரி அடுத்து அவங்களுக்கு முதியோருக்கே நிறைய சொல்லி பேசிட்டு இருக்கோம். இந்த நல்ல நாள்ல இன்னொரு நல்ல நிகழ்வு, நம்ம ஏரியாவோட ராணி அக்காவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்படியா? எல்லாருக்கும் பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள். பர்த்டே வாழ்த்து பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி இந்த ஏரியாவையே ஒருங்கிணைச்சு கொண்டு வந்ததுக்காகவும் நல்ல நல்ல வளர்ந்து இன்னும் பெரிய பெரிய பொறுப்புகளை வளர்ந்து அக்காவுக்கு நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர். இந்த டீம் நாங்க செஸ்ன்னு இல்ல, எதுனாலும் சார் சொல்லிட்டா அப்படி இந்த டீம் வந்துடும். ஆனா இந்த அன்னதானத்துல நம்ம ஏரியா மக்களோட உழைப்பு வந்து பங்கு பெரும் பங்கு எல்லாருமே சேர்ந்து நிறைய பண்ணிருக்கீங்க. அது மாரியக்காவோட தலைமை தான். எங்களுக்கு என்ன தெரிஞ்சது மாரியக்கான்றனால மாரியக்காவோட தலைமை தான் அப்படி பண்ணுறோம். அதாவது கட் பண்ணி ஒரு தேங்க்ஸ் லவ் இல்லைனாலும் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு முத்துக்குமார் சார் தான் முதல்ல ஐடியா கொடுத்தாங்க. அம்மா எல்லாருமா பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க சித்தி, தமிழ் சித்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேசும்போதே 500 ரூபாய் எடுத்து முதல்ல கொடுத்தது. அப்ப ஆரம்பிக்கலான்ற உத்தரவு முத்துமாரிட்டு இருந்து எங்களுக்கு வந்த மாதிரி தான் நினைச்சோம். அம்மா பண்ணுவோம் அப்படின்னாங்க. மாமா அடுத்த ஸ்டெப்பு விறுவிறுன்னு ஆரம்பிச்சாதான் அந்த முதல் ஆண்டு 12,000 ரூபா. அந்த 12,000 ஆரம்பிச்சது, அப்புறம் 40 ஆனிச்சு, 75 ஆனிச்சு. இந்த ஆண்டு 1.25 லட்சத்துக்கு பண்ணியாச்சு. அடுத்த ஆண்டு 2 லட்சத்துக்கு. இதுதான் நான் பேசிட்டு இருந்தேன் முன்னாடி 2 லட்சத்துக்கு பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதுல என்னன்னா ரேணுகா சித்தி இன்னொரு சித்தி இருக்காங்க. அந்த சாப்பாடு மட்டும் போடக்கூடாது, நீர் மோர் வச்சாகணும். அவங்க ஒரே பிடிவாதமா. சரி அதுக்காக தண்ணீர் பந்தல் வைக்கணுன்றதுக்காக சொல்லும் போது வெள்ளத்தை வாங்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் பானகம். அதோட சேர்ந்து மோர் மட்டும் வேணா பானகம் மோர் வச்சோம், பானகமும் வச்சோம். இந்த ஆண்டு அதுல புதுசா டீச்சர் பேர் என்ன சொன்னீங்க? அவங்க பேரு சுமதி டீச்சர். அவங்க வந்து என்ன பண்ண எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்துட்டாங்க. எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தா சர்பத்து. இனிமே சர்பத்துங்கிறது அவங்க வச்சு சர்பத்து சேர்ந்துருச்சு. நைட்டு முடிவானது. நேற்று அதான் நைட்டு எலுமிச்சம்பழம் வந்ததுனால சர்பத்து பாட்டில் போட்டு விட்டு சர்பத்து முடிவாயிருச்சு. ஸோ ஆத்தா என்னென்ன நினைக்கிறதெல்லாம் இங்க நடத்துறதுக்கு டீம் இருக்கு. இத்தனை பேர் இருக்கிறதுனால அதை எல்லாத்தையும் பண்ணலாம். புதுசா இந்த ஆண்டு வந்து சர்பத்து சேர்ந்துருக்குன்னு சொல்றதுக்காக இதை சொல்ல வந்து. ஸோ அது மாதிரி அந்த பரங்கிக்காய் கொடுத்ததுல இன்னைக்கு இல்ல அவரு. இந்த நேரத்துல அவருக்கும் வந்து நம்ம ஒரு நல்ல பாராட்டு கொடுத்தோம். அவர் பேரு செந்தில்குமார் சார். அவர் பேரு செந்தில்குமார் சார். செந்தில்குமார் அண்ட் சேது திருவரசன் சொல்லி 2 பேரு. அந்த பரங்கிக்காய் பூசைனா கண்டிப்பா பரங்கிக்காய் இருக்கணும்னு நம்ம முதல்ல கூட வேண்டான்னு சொன்னோம். பிடிவாதமா பரங்கிக்காய் கொடுக்கணும்னாரு. பரங்கிக்காய் கொடுக்கணும்னு சொன்னனாலதான் நேற்று சமையல் பண்ணி அந்த பூசையே போட்டது. அவங்க வனஜா மேடமோட அரிசி தான் நேற்று எல்லாருக்கும் சாப்பாடு. அத்தனை பேருக்கு அவங்க வாங்கி கொடுத்த ஒவ்வொருத்தரோட பங்கும் ஒவ்வொரு பார்ட்ல இருக்கு. அது குறிப்பிட்டு சொல்ற மாதிரி எலுமிச்சம்பழம்ன்றனால இது வந்தனால அந்த அரிசி சாப்பாடு ஆயிடுச்சு. அதுக்காக மித்தபடி எல்லாரும் கொடுத்த பணமே எல்லாத்தையும் வந்திருக்கு. குறிப்பிட்டு சொல்றதுக்காக கீத்து போட்டு நம்ம எல்லாரும் எடுத்துட்டோம் சமைக்கலைன்னு. இந்த வருஷம் அவர் சமைக்கணும்னு சொன்னதுனால சரி வெளியில இட்லிக்கு காசு கொடுத்து 5000 6000 வாங்க வேண்டாம், சமயக்காரரை வச்சு பண்ணுவோங்கிறதுக்காக இப்படி பண்ணி அவர் ரொம்ப லேட்டாவும் வந்துட்டாரு. அது ஒரு வழி இல்லாம சாம்பார், இது பூசணிக்காய், பரங்கிக்காய், தக்காளி, முட்டைக்கோசு நிறைய. 5:30 மணிக்கு முதல்ல வந்தது நான் சமைக்க காய் நறுக்க வந்தது. 5:30 மணிக்கு நானும் அவரும் தான் வந்து முட்டைக்கோசு எடுத்து நறுக்க ஆரம்பிச்சோம். முடிக்கும் போது நைட்டு 3:30 மணி. காய் நறுக்க ஆரம்பிச்ச 5:30 நைட்டு முடிக்கும் போது 3:30 மணி. அப்படி இருந்து கொஞ்சம் கத்திரிக்காய் வச்சு கொஞ்சம் வெங்காயம் வச்சுட்டோம். நறுக்க பண்ண முடியல, அதெல்லாம் மிச்சம் இருந்து சொல்லிட்டாரு அவரு. இது எதுக்காக ரெக்கார்ட் எடுக்கணும்? அடுத்த வருஷம் இதே மாதிரி எல்லாம் வரணும், அது ரெக்கார்ட் எடுக்கிறேன். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பானக்கம் மோர் கரைக்கிறதுக்கு உள்ள உட்காந்து வெள்ளம் நடிச்சது இது பண்ணது அத்தனை பேர் நம்ம ஏரியா மக்கள் தான். சூப்பரா இருக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதான் நேத்து நைட்டு ஃபுல்லா காய் வெட்டி கொடுத்தது. கீர்த்தி அம்மா எங்க உங்க அத்தை? கீழ இருக்காங்க. அண்ணன் ஒய்ஃபுக்கு குழந்தை போட வேண்டியதானே? தம்பி காதுல விழுகல. இப்ப எப்படி சுமதி மிஸ் வந்து அவங்க மகளை வந்து அந்த சேவையை வந்து கொண்டு வரணும், பிள்ளைகளுக்கு அதை கொண்டு வரணும். ஜீவிதாக்காக வாழ்த்துக்கள். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச நபர், பழக்கமான நபர் ஜெயா பாட்டி. ஒவ்வொரு இடத்துலயுமே இருப்பாங்க. அவங்களால இப்ப வர முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அந்த அம்மா கிட்டத்தட்ட 100 200 நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேருக்கு வசூல் பண்ணி கொடுக்க. அவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மட்டும் 4 இடத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க ஏரியா ராணினா அவங்க வசூல் அந்த ஜெயா பாட்டிக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களை இந்த கேஸ் வந்து ஒரு தட்டுப்பாடு ஆகி போச்சு. கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கும்போது மாமா எங்க மனோரமா நிறைய இடத்துல அங்கிட்டு பேசி எப்படியாவது வாங்க முடியுமா ட்ரை பண்ணும்போது நம்ம 8th வீட்டு கண்ணானே டக்கு அவர் என்ன சொன்னாரு, விறகு எடுத்து சமைப்பாங்களாம். இல்லை ஒரு டன் விறகு எங்களுக்கு நான் கொண்டு வந்து இறக்கிறேன்னு அடுப்பை கொஞ்சம் இறக்கி பண்ணிடுவோன்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்த கண்ணானே. ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து ஆரம்பிச்சு சாப்பாடு அந்த முக்கில் வச்சு கொடுக்கலாம்னு சொல்லும் போது கடையை நம்ம கொடுத்தவரு அந்த அண்ணன் பேர் சேகரன். சேகரன் இந்த இடத்துல இல்லைனாலும் அவருக்கு வந்து நல்ல நன்றியை சொல்லியே ஆகணும். எத்தனை ஆண்டுனாலும் சேகரன் கடையில தான் இந்த அண்ணன் நடக்கும். சேகரன்னா இல்லைன்னு சொல்ற வரைக்கும் இப்போ நம்மளோட முடிவு எந்த மாற்றமும் இல்லை. சமையல் எங்க பண்ணாலும் சேகரன் கடையில வச்சு பண்றதுங்கிறது அதுல உறுதியா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு மேல 10 பேர் பண்றாங்கன்னா ஆத்தா கொடுக்கட்டே 10 ரோடு ஃபுல்லா 10 பேர் போட்டாலும் சந்தோஷம் தான். நம்ம நடத்துற தண்ணி பந்தலுங்கிறது நம்ம இதுக்காக தான் இங்க கொண்டே வச்சோம். கோயில்லையும் டெவலப் பண்ணணுன்றதுக்கு தூக்கி இங்கே வைக்கிறனாலும் இங்கேயே வச்சுக்கலாம். அப்படியே வச்சு நடத்தணும்னு நடத்தலாம். ஸோ எந்த இடத்துலையும் மாற்றமும் இல்லை, கொஞ்சம் கூட அதுல வந்து தயக்கமும் இல்லை. நம்ம அண்ணனாலும் அங்கேதான் நடக்கும்.